ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரான் தொக்கு ரெசிபி பார்க்கலாம். இறால் தொக்கு வாங்க. அதுக்காக நான் வந்து 1 kg மீடியம் சைஸ் ப்ரான் எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி டிவைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு இஞ்சி தேவையான அளவு 10 பல் பூண்டு, அப்புறம் 4 வெங்காயம், 4 தக்காளி எல்லாம் எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம பொடியாக தக்காளியும் வெங்காயமும் நறுக்கி வச்சாச்சு. 4 தக்காளி 4 வெங்காயம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டும் நல்லா நசுக்கி வச்சுக்கலாம். இடிக்கல்ல கடாய் கொஞ்சம் அப்படி ஈரம் போனதும் அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இரும்பு கடாயில் செய்கிறேன், அயன் வெசலில். கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். அதால் இப்போது இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டோம். எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா பட்டை லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நான் இப்போ ஆட் பண்ணல. இப்போது நான் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கிட்டு இப்போது தக்காளியை நறுக்கி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணி அப்படியே வதக்கிட்டே வாங்க. இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி நல்லா வதக்கிடும். பாருங்கள், முன்னத்துக்கு இப்போ கலர் மாறிட்டு பாருங்கள். அது மாதிரி நம்ம ஓரளவுக்கு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும். பாருங்கள், நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் எல்லாம் வதங்கின உடனே இந்த ப்ரானை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ரானை எடுத்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ப்ரான் வந்து நமக்கு நல்லா சுருண்டு வரும். கொஞ்சம் சூடில் பட்டு வதங்க ப்ரானெல்லாம் கொஞ்சம் அப்படியே ரவுண்டாக சுருண்டுடும். அப்போது நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், சின்ன ஸ்பூனில். அப்போ நீச்ச வாடை இருக்காது நமக்கு ப்ரானுக்கு. அதனால் மஞ்சள் தூள் நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணணும், இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது 1 kgக்கு நான் 1 ஸ்பூன் உப்பு என்னோடய ஸ்பூன் அளவில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் 2 மினிட்ஸ் கழித்து நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நான் 1 kg ப்ரானுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணிப்பேன். அதால் நான் வந்து 2 ஸ்பூன் தான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் வேணும்னா அதிகமாகவும் போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னா 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். பட் 2 ஸ்பூனுன்றது ப்ரிஃபரபிள் 1 kg ப்ரானுக்கு. போட்டாச்சு. இதை வந்து நம்ம கலந்துட்டுக்கலாம். பாருங்கள், மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே இதோட கலந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பாருங்கள், அப்படியே இந்த ப்ரான் வெந்துடும் அதுலேயே. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்ததும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணி கொஞ்சம் அப்படியே கலந்து விடுங்க. கருவேப்பிலையும் நமக்கு கண்டிப்பாக போட்டால் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், கூட ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு கருவேப்பிலை. பாருங்கள், கருவேப்பிலையும் அந்த தொக்கோடு சேர்ந்து சுருண்டு வந்திருக்கு. நமக்கு தொக்கா வேணும்னா அப்படியே கூட இறக்கிக்கலாம், இல்லை நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சாம்பார் சாதத்துக்கு அந்த மாதிரி சைடில் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் சுருண்டுறதுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா சுருளை வறுத்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு தொக்கு கன்சிஸ்டன்சியில் நான் இறக்கிக்கிறேன். இந்த சூடான சாதத்தோட ஒரு வறுத்த முட்டையும் வச்சு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என் கிட்ஸ்க்காக அந்த கடாயில் இருந்த தொக்கில் கொஞ்சம் கலரி தொக்கு சாதம் செமையாக இருக்கும், அதால் அதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.